ஸோ இனிப்பு ரொம்ப குறைச்சிப்போம், உப்பு மிக மிக குறைக்கணும், கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டுவோம், புளியும் காரமும் இதமாக வச்சுப்போம். உணவு என்றால் 2 வேளை தான், காலையில் ஒரு உணவு, சாயந்தரம் ஒரு உணவு. 7 மணிக்கு மேல் ஒருபோதும் சாப்பிட வேண்டாம். சாதம், ரசம், நடுவில் மோர் குழம்பு, பாயாசம், வடை, மோர், அதெல்லாம் விருந்து உணவு. தினசரி உணவுல அது வேண்டாம். கசப்பு சுவையுள்ள அத்தனை உணவுகளும் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருக்கும். பாவக்காய், கோவக்காய், வெந்தயம், கருவேப்பிலை, சுண்டக்காய், சொல்லிட்டே போலாம். ஏதாவது ஒரு அதுல இருக்க உள்ள அவ்வளவு கசப்பு. ஏன் உலகமே வேம்பை குறி வைத்தது? இருக்கிறதுலே அதிக கசப்புள்ள வேம்பு பல மருத்துவ குணம் உடையது. ஏன் சித்த மருத்துவத்தில் நாங்க கொண்டாடின நிலவேம்பு, ஆயுர்வேதத்திலேயும் சித்தாவிலையும் பஞ்ச திக்தம், 5 கசப்பு: வேம்பு, நிலவேம்பு, மலைவேம்பு, கறிவேம்பு, சர்க்கரை வேம்பு, சிவனார் வேம்பு. இது எல்லாமே இந்த கசப்பு எல்லாமே பல மருத்துவ குணம் உடையது. அதே மாதிரிதான் உணவும். எதெல்லாம் கசப்பா இருக்கோ ஏதாவது ஒரு வகையில நமக்கு அது வயிற்றுல இருக்க பூச்சி போறதுல இருந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இன்னைக்கு பெருகிக்கிட்டு இருக்கிற அது சோரியாசிஸோ, ரொமட்டாய்டோ, இல்லை எஸ்எல்இயோ, எல்லாத்துக்கும் கசப்பு உணவுகள் பிரதானமான விஷயம். சும்மா அதை பிரீச்சிங்கா சொல்லலாம், எல்லாம் அறிவியல் ஆய்வுகள் உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம். அதே தினசரி கொஞ்சம் கசப்பை சேர்க்கக்கூடாது. ஸோ இனிப்பு ரொம்ப குறைச்சிப்போம், உப்பு மிக மிக குறைக்கணும், கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டுவோம், புளியும் காரமும் இதமாக வச்சுப்போம். இனிப்பு, உப்பு நிறைய பேர் அள்ளி போட்டு சாப்பிட்டு இருக்கோம், அதையும் குறைக்கணும். கசப்பும் துவர்ப்பும் கூட்டணும். நண்பர்களே, ஒட்டுமொத்தமாக நம்முடைய உணவு என்பது ஒவ்வொரு வேளை குடிக்கக்கூடிய பானமோ உணவோ ஃபங்க்ஷனலாக இருக்கணும். ஃபங்க்ஷனல்ங்கிற வார்த்தை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பசி ருசியை தாண்டி, இப்போ நமக்கெல்லாம் பிடிச்ச வார்த்தை அதையும் தாண்டி புனிதமானதுங்கிறோம் இல்லையா? பசி ருசி ரெண்டையும் தாண்டி புனிதமானது தான் ஃபங்க்ஷனல் ஃபுட்டு. அது பசி ருசி ரெண்டையும் தாண்டி ஏதோ ஒரு வகையில் ஆரோக்கியத்துக்கு பலம் கொடுக்கக்கூடியதாக, ஏதோ ஒரு வகையில் நம் நோயை நீக்குவதற்கோ, இல்லை என்றால் ஏற்கனவே இருக்கிற நோய்க்கு மருத்துவம் எடுக்கும் போது அந்த மருத்துவத்திற்கு துணையாகவோ இருக்கிறது தான் நம்முடைய உணவு. என்ன சாப்பிட்டாலும் சரி, அது சிற்றுண்டியாக இருந்தாலும் சரி, பேருண்டியாக இருந்தாலும் சரி, 2 வேளை போதும். உணவு என்றால் 2 வேளை தான், காலையில் ஒரு உணவு, சாயந்தரம் ஒரு உணவு. 7 மணிக்கு மேல் ஒருபோதும் சாப்பிட வேண்டாம். மதிய வேளையில ஒரு ஃபங்க்ஷனல் லஞ்சை எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு சூப்போ, சின்னதாக காய்கறியோ, பழமோ எடுத்துக்கொள்கிற ஒரு பழக்கத்துக்கு வரும். சார் அப்படின்லாம் இல்லையா, சாதம் போட்டு, சாதம், ரசம், நடுவில் மோர் குழம்பு, பாயாசம், வடை, மோர், அதெல்லாம் விருந்து உணவு. தினசரி உணவுல அது வேண்டாம். காலையில் நல்லா புரதம் உள்ள உணவு, மாலையில் எளிய உணவா அப்படி எடுத்துக்கிற ஒரு பழக்கத்திற்கு திரும்ப வருவோம். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த நாள்பட்ட வாழ்வியல் நோய்களின் பிடிகளில் இருந்து நாம் விடுபட முடியும்.